ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்னைக்கு நான் எதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடி அதிகமா கொட்டி கொஞ்சம் சொட்ட விழுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில இடத்துல ஆயிடும். அதுல புதுசா எப்படி முடி வளர்றது அப்படின்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். முக்கியமா இந்த பால்னஸ், அதாவது இந்த சொட்ட விழுந்த மாதிரி ஆகுது இல்ல, இது எப்படி நம்மளுக்கு உருவாகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, லேடிஸ்க்கு முன்னாடி நெத்தி மேல ஏறிட்டே போற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம எந்த பக்கம் நீங்க கோடு எடுக்கிறீங்களோ, அதாவது வாக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எந்த பக்கம் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோமோ அந்த இடத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா லைனா அந்த பால்னஸ் அதிகமாயிட்டே போற மாதிரி இருக்கும். ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா மேல அந்த நடுமண்டை இருக்குல்ல, அங்கதான் இந்த வழுக்க விழுற பிரச்சனை ஆரம்பிக்கும். நான் சொல்றது பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கா உங்களுக்கு ஃபேமிலில இந்த பால்னஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இப்ப நான் சொல்றது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. வேற ஏதாவது ரீசனால இந்த பால்னஸ் உங்களுக்கு உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ஹோம் ரெமெடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல என்னால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அது பாத்தீங்கன்னா எனக்கு ஐ ப்ராப்ளமா இருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல. ரொம்ப நேரம் மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதால அதிக நேரம் போனை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஓரளவுக்கு தான் எனக்கு கம்மியா கமெண்ட்ஸ் வரும். பட் இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆக அதிகமா கமெண்ட்ஸ் இருக்கு. சோ ரொம்ப நேரம் போனை நான் பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. கண்ணுல அதிகமா தண்ணி கொட்டுது. அதனால கண்ணு பாத்தீங்கன்னா ரெட் ஆயிட்டு தலைவலி அதிகமா இருக்கு எனக்கு. சோ அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா எனக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் செக் பண்ணதுக்கு அவங்க மொபைல ரொம்ப நேரம் நீங்க யூஸ் பண்றதாலதான் இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா சிவியரா ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனாலதான் என்னால கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சரியாயிடுச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இப்ப இந்த பால்னஸ் எதனால உருவாகுது அப்படின்றது ரீசன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி ஜெனடிக் தான். சோ அந்த ஜெனடிக் விட்டுடுங்க. அது இல்லாம என்னென்ன ரீசன் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், போதுமான அளவுக்கு நம்மளோட உடம்புல புரோட்டீனும் அயனும் சரியா நம்ம ஸ்கேல்புக்கு கிடைக்கல அப்படின்னா ஹேர் லாஸ் அதிகமாகும். ஹேர் ரொம்ப அதிகமா லாஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த பால்னஸ் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயோ இல்ல எப்பயாவது தலையில அடிபட்டு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல காயம் ஆறிட்ட பிறகு பாத்தீங்கன்னா முடி வளர்ற தன்மையே போயிட்டு அப்படியே பால் ஸ்பாட் உருவாயிடும். இதுவும் ஒரு ரீசனா இருக்கும். சிலருக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட், திடீர்னு முடி எரிஞ்சிடுது, இல்ல ஏதாவது யூஸ் பண்ணக்கூடாத பொருள் தலையில கொட்டிடுது, அந்த மாதிரி இருக்குன்னா நிறைய பேருக்கு இந்த பால் ஸ்பாட் உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரீசெண்டா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஏதோ கெரோசினோ ஏதோ ஒரு இன்சிடென்ட்ல தலையில பட்டுச்சு, அதுல ஹேர் எனக்கு growth இல்ல, ஒரு மாதிரி பால்னஸ் உருவான மாதிரி இருக்குன்னு, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்ததுனாலும் இந்த பால்னஸ் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் பொறுத்து இருக்கு. எப்பவுமே நம்மளோட ஹேர் growth-ஆ இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஹேர் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பால்னஸ் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்குன்னா அதுவும் இந்த ஹோம் ரெமெடி அதை கியூர் பண்ணும் அப்படின்றத நாம சொல்ல முடியாது. நான் இப்ப சொன்ன மாதிரி போதுமான அளவுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இல்ல சத்து இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமால உங்களுக்கு பால்னஸ் உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணலாம். மெயினா இந்த பால்னஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹோம் ரெமெடிஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஆனியனை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றதுக்கு நான் ஆல்ரெடி டீடைலா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். எந்த மாதிரி அந்த ஆனியன் ஜூஸை யூஸ் பண்ணலாம், இல்ல அந்த ஆனியன் ஜூஸ் கூட என்னென்ன மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஆனியனை பத்தி போட்டதால இந்த வீடியோல ஆனியன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லல. நெக்ஸ்ட் ஜிஞ்சர் பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனியனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. அத இந்த பால்னஸ்க்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சில பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. நம்மளோட ஹேருக்கு தேவையானது ஃபேட்டி ஆசிட்ஸும் இதுல அதிக அளவுல இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல புது முடி வளர்றதுக்கான ஹேர் ஃபாலிகல்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். ஹேர் growth நல்லா ப்ரமோட் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்க. இந்த ஆலிவ் ஆயிலில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்கு. இதுவும் நம்மளோட ஹேர் growth-ஐ நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கான ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா இது ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்க கேஸ்டர் ஆயில் இல்ல கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆலிவ் ஆயிலும் கேஸ்டர் ஆயிலும் எஃபெக்ட் இன்னுமே நமக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சை பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சீவிக்கிறேன். அதாவது துருவி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பீஸா கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி துருவி போடுற அந்த ஜூஸ் நமக்கு நல்லா கம்ப்ளீட்டா கிடைக்கும். அதனால இந்த மாதிரி துருவிக்கோங்க. இந்த அளவுக்கு துருவினா போதும். ரொம்ப நீங்க இதுவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜூஸ் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம துருவிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா துருவி எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு 2 ரெமெடி இதை வச்சு இப்போ நான் செஞ்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ரெமெடி எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் எஃபெக்ட் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் இது நம்ம ஹீட் பண்ணணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அளவாக தண்ணி வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலிவ் ஆயிலை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச ஆலிவ் ஆயிலை வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் நேரம் அது சூடாக விடுங்க. மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம் இது ஹீட் ஆனால் போதும். இந்த மாதிரி 3 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து அந்த எண்ணெயில் ஊறுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி அந்த எண்ணெயில் நல்லா ஊறணும். இஞ்சி ஃபுல்லாக அந்த எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து இதை வச்சுருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. அந்த எண்ணெயில் வந்து அந்த இஞ்சியோட சாறு ஃபுல்லாக இறங்கணும். அதனால் ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுடுங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சியோட சேர்த்து தான் நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீதி இருக்க இஞ்சியை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். இஞ்சி வந்து நிறைய சாறு இருக்கும் அதில், அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த இஞ்சி சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்ப இந்த மாதிரி இந்த ஜூஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு நமக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். ஏன்னா உங்கள் ஸ்கேல்பில் எங்கே வந்து உங்களுக்கு அந்த பால் ஸ்பாட் இருக்கோ, அதாவது அந்த வழுக்கு விழுந்த மாதிரி இருக்கோ, அங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் போதும். சப்போஸ் நீங்கள் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் இந்த இஞ்சி வந்து எடுத்து ஜூஸ் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதில் பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலுக்கு பதில் நீங்கள் டீ ட்ரீ ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப் அளவுக்கு நான் பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பர்மெண்ட் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் புதுசாக முடி வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி ஜூஸும் அந்த எசென்ஷியல் ஆயிலும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு காட்டன் பால் வச்சு நல்லா உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கே உங்களுக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே நல்லா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கோல்டு பாடியாக இருந்தால் 15 நிமிஷத்துலேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை ரெண்டுத்தையும் மாற்றி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு 2லேருந்து 3 டைம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல உங்க ரிசல்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.